கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். அன்பானவர்களே, இது அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம் என்று மார்க்கு 14:24 நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் விலையேறப் பெற்றது. அது இந்த மனுக்குலம் ரட்சிக்கப்பட வேண்டும், மீட்படைய வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். மக்களாகிய நம்மை, மனுக்குலத்தை தன்னுடைய இரத்தம் சிந்தி விலைக்கிரயமாக கொடுத்து மீட்டு கொண்டார். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் அது வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவன் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்று ஒரு சில காரியங்களை நாம் ஆராய்வோம். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் மக்களுக்கு மீட்பை கொடுக்கின்றது. மீட்பு கொடுக்கும் வல்லமை நிறைந்த இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் இந்த உலகத்திலே மீட்படைய வேண்டும், ரட்சிப்படைய வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம், ஒரே ஒரு வழி, அது இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டு, மீட்பு உண்டு. இந்த தவறு செய்து விட்டேன், இந்த பொல்லாப்பு செய்து விட்டேன், அக்கிரமத்தை செய்து விட்டேன், இதனால் பல சாபங்கள், வியாதிகள் வருகின்றது. இதிலிருந்து விடுபட நான் என்ன பிராயசித்தம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கின்ற வேளையிலே பரிசுத்த வேதாகமம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல வியாதிகளையும் நீக்குகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அனைத்து மக்களுக்கும் மீட்பை கொடுக்கின்றது, விடுதலையை கொடுக்கின்றது. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து விலையேற பெற்ற இரத்தத்தால், கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள் என்று பரிசுத்த பேதுரு 1 பேதுரு 1:19 நாம் அறிந்து கொள்கிறோம். விலையேற பெற்ற இரத்தம். ஏன் அதற்கு ஆண்டவருடைய இரத்தத்திற்கு அப்படி சொல்லப்படுகிறது என்றால், மனுக்குலம் முழுவதையும் ரட்சிப்பதற்காக ஆண்டவர் சொந்த இரத்தத்தை முழுவதும் சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தில் இருந்து பாவியை மீட்கின்றது. எவ்வளவு பெரிய காரியம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மாத்திரம்தான் பாவத்தின் சம்பளமாகிய மரணம், இதிலிருந்து பாவியை மீட்கின்றது. பரிசுத்த வேதாகமத்திலே பஸ்காவின் ஆரம்ப நாளிலே இஸ்ரவேல் மக்கள் பஸ்கா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தங்கள் வீடுகளின் நிலைகளில் பூசி அந்த வீட்டிற்குள்ளேயே இருந்து விடுவார்கள். வெளியே செல்லவில்லை. அந்த வீட்டிற்குள் சங்கார தூதன் வரும் பொழுது எந்தெந்த நிலைகளில் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்தந்த வீட்டிற்குள் இந்த சங்கார தூதன் செல்லவில்லை. அந்த வீடுகளின் நிலையில் பூசப்பட்ட இரத்தத்தை கண்டான் சங்கார தூதன். சங்காரம் பண்ண வீட்டிற்குள் நுழையாமல் கடந்து சென்றான் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் மரணத்திற்கு ஆளாகாமல் மீட்கப்பட்டனர். விசுவாசத்துடன் நிலைகளில், தங்களுடைய வீட்டு கதவு நிலைகளில் பூசப்பட்ட இரத்தம் மீட்பை கொடுத்தது, பாதுகாப்பை, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுத்தது. பிரியமானவர்களே, அவ்விதமாக நிலைகளில் பூசப்பட்ட அந்த இரத்தத்தை பார்த்து எந்தெந்த நிலைகளில், வாசல் நிலைகளில் இரத்தம் பூசப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளுக்குள் சங்கார தூதன் செல்லாமல் கடந்து சென்று விடுவான். அப்போ அந்த வீட்டில் உள்ளவர்கள் பாதுகாக்கப்பட்டு விடுகிறார்கள். அன்பானவர்களே, நாம் பாவிகள், பாவத்தின் சம்பளம் மரணம், நாம் தண்டனை பெற வேண்டியவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்து நம்மை மீட்கிறது.
இது ஒரு பெரிய ஆசீர்வாதமான நிலை நமக்கு கிடைத்திருக்கிறது. எப்படி சங்கார தூதன் வீட்டு நிலைகளின் இரத்தம் பூசப்பட்டு இருப்பதை பார்த்து வீட்டிற்குள் சென்று சங்காரம் பண்ணாமல் செல்வானோ, அதுபோல இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்களாக நாம் காணப்படுவோமே என்றால், மீட்கப்பட்டவர்கள் நம்மை பிசாசு தொந்தரவு பண்ண முடியாது. பிசாசு நம்மை ஆட்கொள்ள முடியாது. வியாதியோ பலவீனமோ துன்பமோ நம்மை ஆட்கொள்ள முடியாது என்பதாக நாம் அறிந்து கொள்கிறோம். பாவியாகிய நம்மை மீட்கவே இயேசு கிறிஸ்து தனது விலையேற பெற்ற பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? உங்கள் மீதும் என் மீதும் கொண்ட பெரிய பாசத்தினால் இயேசுநாதர் தனது பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். நாம் அனைவரும் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, நாம் அறிந்து கொள்கிறோம், இயேசுவின் இரத்தம் மனுமக்களுக்கு மீட்பு கொடுக்க வல்லமை உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பாவ அழுக்கை நீக்கி சுத்திகரிக்கும் இயல்பை உடையது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்முடைய பாவ அழுக்கை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஒரு காரியத்தை செய்கின்றது. சுத்திகரிக்கும் இயல்பை அது செய்கின்றது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தினுடைய பின்பாகம், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஒருவேளை நம்ம ஏதோ செய்யணும், பாவம் செஞ்சிட்டோம், அதிலிருந்து விமோசனம் அடைய எவ்வளவோ செலவழிக்கணும், எவ்வளவோ நம்மளை வருத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சிக்கிறோம். பிரியமானவர்களே, அது சரியான ஒரு முறை அல்ல. இயேசு கிறிஸ்து தமது சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை சகல பாவங்களும் அற சுத்திகரித்திருக்கிறார், நீக்கி இருக்கிறார். பாவங்கள் எல்லாவற்றையும் இயேசுநாதர் நீக்கி இருக்கிறார், நம்மை சுத்திகரித்திருக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். பாவம் நம்மை மாசுபடுத்தும், தீட்டுப்படுத்தும் அல்லது அசுத்தப்படுத்தும். பாவம் அந்த பரிசேயர் புறம்பான சுத்தத்தை அதிகமாக விரும்புவார்கள். இயேசுநாதர் தனது சீஷர்களோடு கை கழுவாமல் சீஷர்கள் சாப்பிடுவதை பார்த்து கொண்டிருந்த அந்த பரிசேயர் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே இந்த சீஷர்களை குற்றம் சாட்டுகிறார்கள். கை கழுவாமல் சுத்திகரிக்காமல் உணவு அருந்துகிறார்கள் என்று குற்றப்படுத்தினார்கள். இயேசுநாதர் அவர்களுக்கு பரிசேயர்களுக்கு அவர்களது உள்ளத்தில் மறைந்திருக்கும் தீட்டுகளை சுட்டி காட்டினார். பரிசேயருடைய உள்ளத்திலே மறைந்திருக்கும், வெளியே தெரியாமல் இருக்கும் காரியங்களை, பாவங்களை, அக்கிரமங்களை, தீட்டுகளை இயேசு கிறிஸ்து சுட்டி காண்பிக்கின்றார். ஒருவேளை உடல் முழுவதையும் சுத்தமாக வைக்க வேண்டும், கண்டிப்பாக. அதே நேரத்தில் நம்முடைய உள் மனதும் உள்ளான மனிதனும் சுத்தமாக இருக்க வேண்டும், பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பாவம் செய்யக்கூடாது, பாவம் இல்லாத பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். அன்பானவர்களே, நாம் எந்த நிலையிலே காணப்படுகிறோம்? ஒருவேளை உலக பிரகாரமாக வெளி தோற்றத்தை நாம் அழகாக பேணிக்கொள்கிறோம், சுத்தமாக வைத்துக் கொள்கிறோம். ஆனால் உள்ளான மனிதன் எப்படி இருக்கின்றார்? அவர் பாவம், உள்ளான மனிதனிலே நாம் பாவம் செய்கின்றவர்களாக இருப்போமே என்றால் அது ஆண்டவரால் மீட்கப்பட்ட நிலை அல்ல. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கின்றது. அப்போ இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே நாம் வந்து இந்த சுத்திகரிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, தேவனை பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தரிசிக்க முடியாது. அப்போ தேவனை காண வேண்டுமென்றால், இயேசு கிறிஸ்துவை காண வேண்டுமென்றால் பரிசுத்தத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும், பரிசுத்தமாய் இருக்க வேண்டும்.
அன்பானவர்களே, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27வது வசனம் இவ்விதமாக சொல்லுகின்றது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதாவது தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஆண்டவரால் மீட்கப்பட்டவர்கள், ஆண்டவரால் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், பரலோக ராஜ்யத்திற்கு உரியவர்கள். அன்பானவர்களே, நம்மை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் காணப்படுகிறதா? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களும் அற நம்மை சுத்திகரிக்கின்றது. இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சமாதானத்தை தரும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மனுமக்களுக்கு மீட்பை தருகிறது. மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் பாவ அழுக்கை நீக்கி சுத்திகரிக்கின்றது. மனுக்குலத்தின் பாவ அழுக்கை நீக்கி சுத்திகரிக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சமாதானத்தை தருகிறது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே அவர் இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய், இயேசு மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமுண்டாயிற்று. அன்பானவர்களே, பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் நமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமுண்டாயிற்று. சமாதானத்தை தரும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சமாதானத்தை தரும். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. அன்பானவர்களே, இயேசுநாதர் சமாதான பிரபு என்று நாம் வேதத்திலே அறிந்திருக்கிறோம். சமாதானம் தருகிறவர் இயேசு கிறிஸ்து. சமாதானத்தை எல்லா இடங்களிலும் கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து. அவர் சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய இரத்தம் சமாதானத்தை உண்டாக்கும். வேதத்திலே ஆதியாகமம் புஸ்தகத்திலே முதல் பகுதியிலே ஆதி பிதாக்கள் ஆதாம் ஏவாளை பற்றி அறிந்து கொள்கிறோம். இந்த ஆதாம் ஏவாள் ஆண்டவருடைய விருப்பத்திற்கு மாறாக நடந்து கொள்கிறார்கள். எனவே தேவனுக்கும் அந்த ஆதாம் ஏவாளுக்கும் இடையே ஒரு சமாதான குலைச்சல் ஏற்படுகின்றது. சமாதான இன்மை ஏற்படுகின்றது. பிரியமானவர்களே, மனிதன் இறைவனோடு சமாதானம் செய்ய முயற்சி செய்கிறான். ஏனென்றால் அவன் ஆண்டவரோடு உள்ள உறவை துண்டித்து விட்டான். ஆண்டவர் செய்யக்கூடாது என்று சொன்ன காரியத்தை செய்து விட்டார்கள் ஆதாம் ஏவாள். அதனாலே மனுக்குலம் ஆண்டவரோடு இணைய, தெய்வத்தோடு இணைய, இறைவனோடு சமாதானம் செய்ய முயற்சி செய்கின்றது. இதை நாம் எங்கும் பார்க்கலாம். பலி செலுத்துகிறோம். இறைவனோடு நாம் அண்டிக் கொள்ள வேண்டும், சமாதானமாக இருக்க வேண்டும் என்பதற்காக பலி செலுத்துகிறோம். பக்தி வாழ்வு நடத்துகிறோம். நம்முடைய அறிவாற்றலாலே இறைவனோடு நாம் சமாதானமாக இருந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். நம்முடைய தான தர்மம், உதவி செய்யும் தன்மைகள், இவைகளினாலே நாம் இறைவனோடு சமாதானம் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். பிரியமானவர்களே, இதால் நம்முடைய முயற்சிகளால் பலி செலுத்துதல், தான தர்மம் பண்ணுதல், பக்தி வாழ்வு காட்டுதல், பக்தி வாழ்வு வாழுதல், இவைகளால் தேவனை நாம் என்ன செய்ய முடியாது? தேவனோடு சமாதானமாக இருக்க முடியாது. பிரியமானவர்களே, தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு சரியாக வேண்டுமே என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இடைபட வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு சமாதானத்தை தருகிறது. எனவேதான்
இந்த உலகத்திலே வாழ்ந்த இயேசுநாதர் சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். பிதாவினுடைய சித்தத்தின்படி ஆண்டவருடைய இரத்தம் முழுவதும் சிந்தப்படுகின்றது. சிலுவையிலே அடிக்கப்பட்ட ஆண்டவர் சிலுவையிலே மரித்து விடுகிறார். தன்னுடைய சொந்த உயிரை, தன்னுடைய இரத்தம் முழுவதையும் இந்த மனுக்குலம் சமாதானம் அடைய வேண்டும் என்பதற்காக இரத்தம் முழுவதையும் இயேசுநாதர் சிந்தி விடுகிறார். 3ஆம் நாள் அவர் உயிர்த்தெழுந்து விடுகிறார். பிரியமானவர்களே, சிலுவையில் இயேசு தன்னுடைய சொந்த இரத்தத்தினால் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார். அந்த ஆண்டவரோடு உள்ள அந்த உறவு சரி செய்யப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்ட அன்று தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழாக 2ஆக கிழிந்தது. தேவனுக்கும் மக்களுக்கும் இடையே உள்ள அந்த இடைவெளி சரி செய்யப்படுகிறது என்பதை அந்த தேவாலய திரைச்சீலை 2ஆக கிழிந்ததை வைத்து நாம் அறிந்து கொள்ளலாம். பிரியமானவர்களே, அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சமாதானம் கொடுக்கின்றது. எந்த ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தனக்குள்ளே ஏற்றுக்கொள்கிறானோ அவனுக்கு மெய் சமாதானம் கிடைக்கும். அவனுக்கு இருக்கின்ற அந்த கவலைகள், கண்ணீர், கஷ்டம், துன்பங்கள் எல்லாம் நீங்கி விடுகின்றது. இயேசு கிறிஸ்துவோடு உள்ள அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டு அவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது, பாவத்தை விட்டு அவரோடு ஐக்கியம் கொள்ளும்போது நாம் ஒரு புது வாழ்வை ஆரம்பிக்கின்றோம். இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் சமாதானம் தருகிறது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் வல்லமை நிறைந்தது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அது ஜெயம் தரும். இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மனுமக்களுக்கு மீட்பை தருகின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் பாவ அழுக்கை நீக்கி சுத்திகரிக்கின்ற இயல்பை உடையது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் மனுமக்களுக்கு சமாதானம் கொடுக்கின்றது. என்ற சமாதானம்? இறைவனை விட்டு பாவம் செய்து அக்கிரமம் செய்து பிரிந்து போன நிலையை மாற்றி இழந்து போன அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் நமக்கு மீண்டுமாக தருகிறது. அன்பானவர்களே, இந்த சமாதானம் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவசியம். சமாதானமற்று இருக்கின்ற மனிதனிடத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சமாதானம் காணப்பட வேண்டும். பல மொழிகளை பேசுகிற மக்கள், பல நிற மக்கள், பல நாட்டு மக்கள் வசிக்கின்ற இந்த பூமியிலே ஒரு ஒற்றுமை, தெய்வத்தின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்துவின் அடிப்படையிலே, இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்ற அடிப்படையிலே ஒற்றுமை ஏற்படுகிறது, ஒரு சமாதானம் ஏற்படுகிறது. அன்பானவர்களை, இந்த சமாதானம் பல வேற்றுமைகளிலும் நமக்கு ஒற்றுமையை தந்து சமாதானம் தருகின்றது. உள்ளொன்றும் புறமொன்றும் என்ற நிலை மாறி உள்ளத்தில் ஒன்று புறம் ஒன்று என்று இல்லாமல் என்ற நிலை மாறி உள்ளும் புறமும் ஒன்றே என்ற நிலை வளர்ந்து வருவதை காண்கிறோம். அன்பானவர்களே, வெளித்தோற்றம் ஒரு பரிசுத்தமான தோற்றம், உள்ளாக ஒரு அசுத்தமான காரியம். இது இருக்கக்கூடாது. உள்ளமும் வெளியே இருக்கின்ற வெளி காரியங்களும் நடைமுறை காரியங்களும் ஒன்றாக இருக்க வேண்டும், அது பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அறிந்து கொள்கிறோம். அதான் உள்ளொன்று புறமொன்று என்ற நிலை மாறி உள்ளும் புறமும் ஒன்றே என்ற நிலை வளர்ந்து வருவதை காண்கிறோம். நம்மை ஆண்டவரிடத்திலே ஒப்படைப்போம். அன்பானவர்களே, ஆலயத்திற்கு செல்கிறோம், திருவிருந்து ஆராதனையிலே கலந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நாம் திருவிருந்து ஆராதனையிலே பெற்றுக்கொள்கிறோம். அவருடைய சரீரத்தை பெற்றுக்கொள்கிறோம், அவருடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். இதனால் நமக்கு இந்த ஆசீர்வாதங்கள், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் ஆசீர்வாதங்கள் அனைத்தும் நமக்கு கிடைக்கின்றது. ஒவ்வொரு திருவிருந்து ஆராதனைகளிலும் பங்கு பெறும் பொழுது ஒரு பக்தி வினயத்தோடு இந்த திருவிருந்து ஆராதனைகளை கலந்து கொள்ளும் போது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்மை ஆண்டவர்
பயன்படுத்துகிறார் பிறருக்கு ஆசீர்வாதமாக. இந்த திருவிருந்து ஆராதனைகளே கலந்து கொள்வதின் மூலமாக நாம் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறோம். பிற்கப்பட்ட ஆண்டவருடைய சரீரத்தை, சிந்தப்பட்ட ஆண்டவருடைய இரத்தத்தை பெற்றுக்கொள்ளும்போது ஆண்டவருடைய பலனை நாம் பெற்றுக்கொள்கிறோம். நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா பலவீனங்களும் நீங்கி விடுகிறது. அது எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும், அது எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும், எப்பேற்பட்ட கவலையாக, கஷ்டங்களாக, தொல்லைகளாக, கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும், நாம் ஒரு ஜெபத்தோடு, பக்தியோடு, விசுவாசத்தோடு திருவிருந்திலே கலந்து கொள்ளும்போது ஆண்டவர் பெரிய ஆசீர்வாதத்தை, பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திலே உம்முடைய திரு ரத்தம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்று நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, ஆலயங்களிலே, திருவிருந்து ஆராதனையிலே நாங்கள் கலந்து கொண்டு ஆண்டவரே, உம்முடைய பலனை, நீர் அருளும் சுகத்தை, நீர் அருளும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். திருவிருந்து ஆராதனையிலே உம்மை நாங்கள் பெற்றுக்கொள்வதினாலே உம்மை போல் வாழ எங்களுக்கு அருள் புரியும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.